தங்கியிருந்த ரெசார்ட்டின் உணவு கூடத்தில் சாப்பிட்ட இருவரும் மூணாரின் சுற்றுலா பகுதிகளை சுற்றி பார்க்க காரில் கிளம்பினர். கார்த்திக் அவளை அப்படி திட்டியதில் காயப்பட்டவளுக்கு சாப்பாடு கூட சரியாக இறங்கவில்லை. அவன் அவளை திட்டிய போதே அவள் கண்களில் கண்ணீர் துளி எட்டி பார்க்க, அதற்குள் கார்த்திக் அழைத்ததால் அங்கு வந்த அவர்களின் ஓட்டுநர், சார் போலாமா என்று அழைக்க, தோ சாப்பிட்டு வந்துடுறோம், கொஞ்சம் காத்திருங்க என்றவன், நீங்க சாப்பிட்டீங்களா என்று அவரை பார்த்து கேட்டான். நான் சாப்பிட்டேன் சார் என்று அவர் பதில் கூறவும், சரி கொஞ்ச நேரத்துல வந்துருவோம் என்று அவரிடம் சொல்லிய கார்த்திக், வா நித்தி என்று அவளை அழைத்து சென்றான். ஓட்டுநரின் வருகையால் கண்களை தாண்டி வர இருந்த கண்ணீரை இருவரும் பார்க்கும் முன்பே நித்யா நாசூக்காக துளைத்திருந்தாலும் அடுத்தும் கண்ணீர் எட்டி பார்க்கவா என்று கண்களில் காத்திருந்தது. அதை கண்டு கொண்ட போதும் காட்டிக்கொள்ளாமல், என்ன நித்தி சாப்பிடுற என்று கேட்டான். இட்லி போதும் என்று அவள் பதில் கூற, அடிக்கடி வீட்டுல அதானே சாப்பிடுறோம், இங்க வந்து அதைத்தான் சாப்பிடணுமா, இங்க என்ன ஸ்பெஷலோ அதை சாப்பிடலாமே என்றவன், புட்டும் கொண்டகடலையும் சொல்லட்டுமா என்று கேட்டான். இப்போதைக்கு அவளுக்கு எதையும் சாப்பிட பிடிக்கவில்லை என்றாலும் தன் மறுப்பை வெளிப்படுத்தாமல் சரி என்று தலையசைத்தாள். இருவருக்கும் உணவை வரவழைத்தவன் நல்ல பசி இருக்கவே நன்றாக சாப்பிட, அவளோ சாப்பாட்டில் கோலம் வரைந்து கொண்டிருந்தாள். நல்லா இருக்கா நித்தி என்று கேட்க அதற்கும் தலையை மட்டுமே அசைத்தாள். அவளது செய்கைகளே அவள் கோபமாக இருக்கிறாள் என்பதை அவனுக்கு உணர்த்தத்தான் செய்தது. கொஞ்சம் அதிகப்படியாக திட்டியதையும் உணர்ந்துதான் இருந்தான். ஆனால் அவளை சமாதானம் செய்ய தோன்றவில்லை. அந்த அளவுக்கு அவனுக்கும் அவள் மீது கோபம் இருந்தது. அவள் முதலில் வழி தவறி பின் வழியை தேடி கண்டுபிடித்து வந்ததில் அவனுக்கு கோபம் இல்லை. சில சமயம் அனைத்தும் தெரிந்தவர்களுமே இதுபோல் தடுமாறுபவர்கள்தான். ஆனால் தான் வந்த திசையை சரியாக பார்க்கவில்லை. காத்திருங்கள், இருவரும் சேர்ந்து போகலாம் என்று தன்னிடம் அவள் வெளிப்படையாக சொன்னால்தான் என்னவாம் என்பதுதான் அவனது கோபம். இதில் அலைபேசியை வேறு அவள் அணைத்து வைத்திருப்பதை அறிந்தவன், இவளெல்லாம் எதுக்கு மொபைல் யூஸ் பண்றா என்று நினைத்து அதற்கும் கோபம் கொண்டான். ஆனால் அவள் தன் அன்னையிடமே வெளிப்படையாக எதையும் பகிர்ந்து கொண்டதில்லையே. இதில் திருமணமாகி ஒரு வாரம் கூட ஆகாத கணவனிடம் எதை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்வாள்? திருமணத்திற்கு முன்னரே அவனுக்கு தான் பொருத்தமானவள் இல்லை என்ற நினைப்பில் இருந்தவளுக்கு ஒரு முறை அவளை அவன் குறை கூற, இனி அவன் முன்னர் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என நினைத்தாலும் மனதில் உள்ள பயத்தில் மீண்டும் மீண்டும் ஏதாவது தவறு நடந்து விடுகிறது. அதில் இன்னும் அவள் பயமும் தாழ்வு மனப்பான்மையும் அதிகமாக அவள் எங்கிருந்து அவனிடம் வெளிப்படையாக இருப்பாள்? அதை அவனும் தான் எப்போது புரிந்து கொள்வான்? இன்னுமே உணவை அளந்து கொண்டிருந்தவளிடம், நமக்காக டிரைவர் காத்திருக்கார் நித்தி, சீக்கிரம் சாப்பிடு என்றதும் அவசரமாக உணவை எடுத்து விழுங்கியவளுக்கு விக்கல் எடுத்தது. சீக்கிரம் சாப்பிட சொன்னா எதுக்காக வேகமா சாப்பிடுற, சாதாரணமாவே சாப்பிடு என்று அவன் சொன்னதற்கு தலையை ஆட்டிக்கொண்டாள். ஏன் இந்த டிஷ் உனக்கு பிடிக்கலையா என்று கேட்டால் அதற்கும் மறுப்பாக தலையசைத்தாள். இங்க பாரு நித்தி, ஏதோ கோபத்துல திட்டிட்டேன், அதுக்காக சும்மா சும்மா உங்ககிட்ட அடுத்து மன்னிப்பு கேட்டு கெஞ்சிக்கிட்டு இருப்பேன்னு நினைக்காத. நீ செஞ்சதும் தப்பு. ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம்னா எங்க போறோம், எங்க வரோம், அது எந்த இடம் எல்லாம் மனசுல வைக்கணும். நான் உன்னை கூட்டிட்டு வந்ததால குழந்தை மாதிரி நான் கூட்டிட்டு போற இடத்துக்கு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வரக்கூடாது. திடீர்னு ஏதாவது இங்க எனக்கு பிரச்சனைனா நீ சமாளிக்கிற அளவுக்கு உனக்கு திறமை வேண்டாமா? இப்படி ஒன்னும் தெரியாம திருதிருன்னு முழிச்சா ஏதாவது நடக்குமா? தனியா வர தெரியலன்னா ஒண்ணு என்கிட்ட கொஞ்சம் இருங்கன்னு சொல்லி இருக்கணும். இல்ல கையில மொபைல் எதுக்கு இருக்கு, கூப்பிட்டு என்ன வர சொல்லலாம்ல. இல்ல நான் போன் செஞ்சாவது எடுக்க எங்கேயாச்சும் மொபைல் ஆன்ல வச்சிருக்கியா? இதுல ஏதாவது சொல்லிட்டா கோபம் வேற வந்து முகத்தை சுருக்கி வச்சுக்கிறது என்று எரிந்து விழுந்தவன், ஆமா உன்னோட மொபைல சார்ஜ்ல போட்டியா இல்லையா என்று கேட்க அவள் தன் கைப்பையை எடுத்து தன் அலைபேசியை எடுத்து பார்க்க அதுவோ அணைக்கப்பட்டிருந்தது. அவள் அதை உயிர்ப்பிக்க முயற்சித்துக் கொண்டிருக்க அவனோ அவளது அலைபேசியை பார்த்தபடி இருந்தான். அது ஒரு பேசிக் மாடல் அலைபேசி. இந்த பேசியையா இவள் வைத்திருக்கிறாள் என்பது போல் அவன் பார்க்க, அலைபேசி அணைக்கப்பட்டிருப்பது தெரிந்துதான் கோபமாக பார்க்கிறானோ என்று நினைத்தவள், நேற்று வீட்டுல இருந்து கிளம்பும் போது நல்லா சார்ஜ் போட்டு எடுத்துட்டு வந்தேன் மாமா, எப்பவும் 2 நாளைக்கு போன்ல சார்ஜ் நிக்கும், இன்னைக்கு சீக்கிரமா தீர்ந்து போச்சு போல என்று தயங்கி தயங்கி கூறினாள். ஆமா, ஏன் இந்த மொபைல வச்சிருக்க, பாட்டி உனக்கு புது மொபைல் வாங்கி கொடுக்கலையா என்று அவன் கேட்க, புது போன் வேணுமா, மாமாவை வாங்கி தர சொல்லட்டுமான்னு பாட்டி கேட்டாங்க, நான் தான் இதுவே நல்லா இருக்கு போதும்னு சொல்லிட்டேன் என்ற அவளது பதிலில் அவன் மீதே அவனுக்கு கோபம் வர, சரி சீக்கிரமா சாப்பிடு கிளம்பலாம் என்றான். அவளுக்கும் சாப்பிட்டதே போதும் என்பது போல் இருந்தாலும் உணவை வீணாக்க கூடாது என்பதால்
நடுவில் தண்ணீரை குடித்தபடி வேகமாக அவள் சாப்பிட, மீண்டும் ஏதாவது சொல்வானோ என்று அவனை ஓரக்கண்களால் ஒருமுறை பார்க்க, அவனோ ஏதோ சிந்தனையில் அமர்ந்திருந்தான். பின் ஒரு வழியாக அவள் சாப்பிட்டு முடித்து கை கழுவி கொண்டு வரவும் இருவரும் காரில் பயணித்தார்கள். மூணாரின் இயற்கை பிரதேசங்களை சுற்றி பார்த்தாலும் கார்த்திக்கின் மௌனம், அவன் திட்டியது, அதுவே நித்யாவை சுற்றி சுற்றி வந்ததால் எதிலும் அவள் மனம் லயிக்கவில்லை. அருவிகள் கொட்டும் அழகில் அவளது கவலைகளை நியாயமாக தொலைத்திருக்க வேண்டும். ஆனால் அவளால் அது முடியவில்லை. வழக்கமாக கார்த்திக் திட்டினாலும் அவனது சமாதான பேச்சுக்களை அவள் மனம் எதிர்பார்த்தது. அவனும் அப்படித்தானே 2 முறை உணர வைத்திருந்தான். அதனால் இப்போதும் அதற்காக அவள் ஏங்க, அவன்தான் கோபத்தில் திட்டியதற்கு சமாதானம் எல்லாம் செய்ய முடியாது என்று காலையில் கூறினானே, அதனால் அது நடக்காது என்பதை உணர்ந்து அமைதியாக இருந்தாள். கார்த்திக்கும் முதலில் ஏதோ சிந்தனையில் கழித்தவன் பின் சகஜ நிலைக்கு திரும்பி, நித்தி அங்க பாரேன், நித்தி இது அழகா இருக்குல்ல, நித்தி வா ஒரு செல்ஃபி எடுப்போம், நீ அங்க நில்லு உன்னை போட்டோ எடுக்கிறேன், கொஞ்சம் சிரியேன், ஏதாவது சாப்பிடுறியா என்று அவன் பேசியதற்கெல்லாம் சரி, சின்ன தலையசைப்பு, கஷ்டப்பட்டு வரவழைத்த புன்னகை, இப்படிதான் அவளது செய்கைகள் இருந்தது. ஒரு வழியாக சுற்றி பார்த்துவிட்டு இருவரும் அறைக்கு வந்தவர்கள் இரவு உணவை அறைக்கு வரவழைத்தே சாப்பிட்டனர். பின் கட்டிலின் ஒரு ஓரத்தில் நித்யா படுக்கவும் அவளை நெருங்கி வந்த கார்த்திக், என்ன நித்தி இன்னும் கோபமா என்று கேட்டபடி அவளை பின்னால் இருந்து அணைத்து அவள் காதில் கிறக்கத்தோடு கூற அவளோ அமைதியாகவே இருந்தாள். என்ன, என்கிட்ட பேச மாட்டியா? தப்புதான், காலையில அப்படி திட்டி இருக்க கூடாதுதான். ஆனா உன்னை காணலன்னதும் நான் பதட்டமாயிட்டேன். அதான் கோபத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டேன். அதுக்காக மாமாவை மன்னிக்க மாட்டியா என்று சமாதானத்திற்கு வர, காலையிலிருந்து இந்த சமாதான பேச்சுக்காகத்தான் ஏங்கி கொண்டிருந்தாள். ஆனால் அப்போதெல்லாம் கிடைக்காதது இப்போது கிடைத்த போது அதில் அவள் மனம் சமாதானம் அடைய மறுத்தது. இந்த சமாதான பேச்சு இதற்காகத்தானே என்று அவனது நெருக்கமான அணைப்பில் தோன்றினாலும் அவளுக்கு வீம்பு பிடிக்க தெரியவில்லை என்பதை விட அவள் அதை விரும்பவில்லை. சாதாரணமாகவே யாரையும் கஷ்டப்படுத்தி பார்க்க அவளுக்கு மனம் வராது. இதில் அருகில் இருப்பவன் அவள் கணவன், அதுவும் இப்போதைக்கு அவன் மட்டும்தான் அவளுக்கு துணையாக இருப்பவன். அவனோடு கோபித்துக் கொண்டு அவள் என்ன செய்வாளாம்? அதனால் கோபத்தில் அவனை விட்டு அவள் தள்ளி இருக்க விரும்பவில்லை. இன்னுமே அவள் நிம்மதியாக இருக்கும். நித்தி கொஞ்சம் இந்த பக்கம் திரும்ப என்று அவன் அழைக்க, இன்னுமே அவள் அந்த நிலையிலேயே இருக்க, பிளீஸ் பொண்டாட்டி என்ற அவனது கெஞ்சலுக்கு அவனை பார்த்தது போல திரும்பி படுத்தாள். நாம வந்திருக்கிறது ஹனிமூனுக்கு, இப்படி கோபத்துல முகத்தை தூக்கி வச்சிருந்தா நல்லாவா இருக்கு? காலையில திட்டினதுக்கு சாரி சாரி என்று சொல்லியபடியே அவள் நெற்றியில் அன்றைய பொழுதுக்கான முதல் முத்தத்தை பதிக்க, வழக்கம் போல் அவள் கண்களை இறுக மூடிக்கொண்டாள். கணவனின் அணைப்பில் நன்றாக உறங்கிய நித்யா காலையில் அவனது முகத்தை பார்த்தபடியே விழித்தவளுக்கு அவள் இருந்த கோலம் அவள் முகத்தில் நாணத்தை வரவழைத்திருக்க வேண்டும். ஆனால் மாறாக நேற்று நடந்ததெல்லாம் முந்திக்கொண்டு அவளுக்கு நினைவுபடுத்தியது. உடனே அவள் முகமும் இனிமையிலிருந்து கடுமைக்கு மாற அவன் அணைப்பிலிருந்து விலகி தன் ஆடையை சரி செய்து கொண்டு எழுந்தவள் முழுக்க கண்ணாடி கொண்டு மூடியிருந்த அறையின் திரையை விரக்கி வெளியே வெறித்து பார்த்தபடி நின்றாள். சிறிது நேரத்தில் எழுந்த கார்த்திக் நித்யாவை தேடியவன் அவள் வேடிக்கை பார்த்தபடி நின்றிருப்பதை பார்த்து, இன்னும் என்னோட பொண்டாட்டி கோபம் போலியா? இன்னும் முகத்துல மலர்ச்சி இல்லையே, இன்னும் எத்தனை சாரி சொல்லணும் என்று சொல்லியபடி அவள் அருகில் வந்து நின்றாள். அப்படிலாம் ஒன்னும் இல்ல மாமா என்று அவள் சமாளித்தாலும், அப்போ ஏன் எதையோ பறிகொடுத்தது போல இருக்க? நான் நேத்து கோவப்பட்டது தப்புதான், ஆனா அந்த கோபம் கொஞ்ச நேரம் தான் இருந்துச்சு, அடுத்து எனக்கு ஏன் மேலதான் கோபம் என்று சொல்ல அவள் அவனை கேள்வியாக பார்த்தாள். பின்ன ஒரு சாதாரண மொபைல் வச்சிருக்க, அது கூட எனக்கு தெரியல. சரி, நமக்கு கல்யாணம் பேசுறதுக்கு முன்ன நான் இப்படி இருந்தா பரவாயில்ல, ஆனா நமக்கு கல்யாணம் முடிவானதும் அதுவும் ஒரே வீட்டுல இருந்துகிட்டு உனக்கு தேவையானது கூட செய்யாம இருந்திருக்கேன். எல்லாம் பாட்டி பார்த்துப்பாங்கன்னு நினைச்சா அவங்க சுத்த வேஸ்டா இருந்திருக்காங்க. அப்பா அதுக்கும் மேல மோசம். நான் தானே ஒழுங்கா இருந்திருக்கணும். ஆனா எப்படி இருந்திருக்கேன் பாரு. என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. ஒவ்வொரு முறையும் நான் கில்ட்டியா ஃபீல் பண்றது போலதான் ஏதாவது நடக்குது. நம்ம கல்யாணம் முடிவானப்புறம் ஒரே வீட்டுல இருக்கோம். உன்னோட தனியா இருக்க சந்தர்ப்பம் ஏதாவது என்னை எல்லாம் மீற வச்சிருமோன்னு முன்ன போலயே இருந்தேன். ஆனா அதுக்காக உன்னை பத்தி எதுவுமே தெரிஞ்சக்காமலா இருந்திருப்பேன். ரொம்ப சாரி நித்தி. முதல்ல ஊருக்கு போனதும் ஒரு மொபைல் போன் வாங்குறோம். அதனால இங்க இருக்கிற வரைக்கும் உன்னை தனியாவே விட மாட்டேன், சரியா என்று அவன் கேட்டதில் அவள் உருகித்தான் போனாள்.
சரி, ரூமை வெக்கேட் பண்ணும், சீக்கிரம் ரெடி ஆனும் என்று அவன் சொல்ல, அடுத்து எங்க மாமா போறோம் என்று அவள் கோபம் குறைந்ததை கேள்வியின் மூலம் தெரிவித்தாள். அடுத்து தேக்கடி, அப்புறம் கோவளம் பீச் போயிட்டு நேரா சென்னை தான். அப்படியா? அப்போ குருவாயூர் கோயில், சோட்டானிக்கர பகவதி அம்மன் கோயிலுக்கெல்லாம் போறது இல்லையா? சபரிமலையை விட்டுட்ட? அதுவும் தான். ஆனா அங்க பொண்ணுங்க போக கூடாதுன்னு சொல்றாங்களே. கோயிலுக்கு உள்ளே போக கூடாதா, இல்ல 18 படி ஏறக்கூடாதா என்று தன் சந்தேகத்தை கேட்க, நாம ஆன்மீக சுற்றுலா வந்திருக்கோம், ஹனிமூன் வந்திருக்கோம் பொண்டாட்டி என்றான் அவன். ஏன் மாமா, ஹனிமூன் வந்தா கோயிலுக்கு போக கூடாதா? அப்படி இல்ல நெத்தி, சுத்தி பார்க்கவே நிறைய இடம் இருக்கு, அதுக்கே நமக்கு நேரம் இல்ல. 4 நாள் தானே ட்ரிப்பு, இன்னொரு நாள் வீட்டுல எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு கோயிலுக்கு எல்லாம் போலாம், சரியா என்றவன் அதற்கு மேல் பொறுமை இல்லாமல் அவளை அணைக்க, மாமா சீக்கிரம் கிளம்பணும்னு சொன்னீங்களே, 2 பேரும் குளிச்சு ரெடியாக வேண்டாமா என்று அவனை விலக்க முயற்சித்தாள். அதேதான், 2 பேரும் ஒன்னா குளிச்சா டைம் சேவ் பண்ணலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல என்றவன் தனக்கு தேவையானதை நிறைவேற்றிக் கொண்டே அவளை விடுவித்தான். அடுத்து அவன் சொன்னது போல் தேக்கடியில் படகு சவாரி செய்து சில காட்டு விலங்குகளை பார்த்து மகிழ்ந்தவள் சிறிதும் எதிர்பார்க்காத விஷயமாக கோவளம் கடற்கரைக்கு சென்று ஆசை தீர கடல் அலையில் கால் நனைத்து விளையாடி தன் சிறுவயது ஏக்கங்களை தீர்த்து கொண்டவளுக்கு, மனதில் இருந்த சிறு கசப்பும் நீங்கி மகிழ்ச்சியோடு சென்னைக்கு புறப்பட்டவளுக்கு அங்கேயும் அதே மகிழ்ச்சி நீடிக்குமா? தேனிலவு முடிந்து இருவரும் சென்னை திரும்பியதும் கார்த்திக் முதலில் நித்யாவிற்கு தற்போது நிலவரத்தில் இருக்கும் ஒரு புது தொலைபேசியை வாங்கி கொடுத்தவன் அதை அவள் எப்படி உபயோகிக்க வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுத்தான். அவளுக்கு சில பல விஷயங்கள் தெரிவதில்லை என்பதை புரிந்து கொண்டவன் முணுக்கென்று தன்னை மீறி வரும் கோபத்தை அவளிடம் காட்டக்கூடாது என்பதில் கொஞ்சம் கவனமாகவே இருந்தான். நித்யாவும் அதே போலதான் எதிலும் கவனக்குறைவாக இருந்து சில தவறுகளை செய்து விடுவது போல் இனியும் இருக்கக்கூடாது. கார்த்திக்கின் கோபத்திற்கு ஆளாக கூடாது, அவனுக்கு தக்க மனைவியாக நடந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் என்றெல்லாம் மனதில் நினைத்து கொஞ்சம் அதன்படி நடக்கவும் முயற்சி செய்தாள். ஆனால் அந்த விஷயத்திலேயே தனது கவனத்தை வைத்துக் கொண்டிருப்பவளால் கார்த்திக்கோடு அந்யோன்யமாய் மாறுவதற்கு சிரமமாக இருந்தது. அவன் அருகில் இருக்கும் போதெல்லாம் அவனுக்கு கோபம் வரும்படி நடந்து கொள்வோமோ என்ற பயம்தான் அவள் மனதில் குடியிருந்தது. அதுவே அவளுக்கு விரக்தியையும் கொடுத்தது. கார்த்திக் மாமாவோடு தன் கல்யாணம் நடக்கவில்லை என்றால் இருவருக்குமே அது நல்லதாகத்தான் இருக்கும் என்பது போல்தான் அவள் மனம் அடிக்கடி யோசித்து பார்த்தது. அவளுடன் சுமூகமாக இருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருந்த கார்த்திக்கிற்கு அவள் மனதில் இருக்கும் குழப்பங்களை கண்டறிய தெரியவில்லை. அவனுக்குமே அதிக வேலை பளுவால் அவளுடன் அதிகமாக நேரத்தை செலவழிக்க முடிவதில்லை. இரவு வெகு நேரம் கழித்து வருபவனுக்கு அவளோடு பேசிக் கொண்டிருப்பதற்கான நேரம் அமைவதில்லை. அப்படியே ஏதாவது பேசலாம் என்று ஆரம்பித்தாலும் அவளிடம் இருந்து ஒற்றை பதில்தான் வரும். அவளாக அவனோடு பேச்சை வளர்க்க மாட்டாள். அதன் பின் அவளுடனான நெருக்கத்தால் அங்கு சாதாரண பேச்சுக்களுக்கு இடமில்லாமல் முத்த பேச்சுக்கள் அங்கே இனிமையாக தொடர ஆரம்பிக்கும். அவனது அருகாமை அவளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் அவன் தீண்டல்களுக்கு அவள் ஒத்துழைப்பு கொடுத்தாலும் ஏதோ ஒரு தயக்கம் எப்போதும் அவளை சூழ்ந்திருந்தது. மனதில் உள்ள குழப்பங்களை கணவனுடன் பேசி தீர்த்து கொள்ளாமல் தன்னோடு போட்டு புதைத்துக் கொண்ட நித்யாவிற்கு அவளது திருமண வாழ்க்கை அத்தனை மகிழ்ச்சியாக இல்லை. அதை மகிழ்ச்சியாக எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் தெரியவில்லை. ஆனால் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு என்று ஒன்று இருக்கத்தானே வேண்டும். உள்ளுக்குள்ளே புதைந்திருந்த நித்யாவின் குழப்பங்கள் ஒரு நாள் வெடித்து சிதறத்தானே வேண்டும். அப்போதாவது அவளின் பிரச்சனையை கார்த்திக் புரிந்து கொள்வானா? திருமணம் முடிந்து சில மாதங்கள் ஓடிவிட்டிருந்த நிலையில் கார்த்திக்கும் ஞான செல்வமும் அலுவலகம் சென்றிருக்க மாலை நேரம் குறிஞ்சி அம்மாளும் வஞ்சியும் கோவிலுக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தனர். நித்யாவும் அவர்களோடு செல்வதாக நேற்றே மூவரும் பேசி முடிவு செய்திருந்தனர். அதனால் தயாரான இருவரும் நித்யாவை அழைக்க, அம்மா நீங்க போயிட்டு வாங்கம்மா, நான் இன்னைக்கு கோயிலுக்கு வரக்கூடாது என்று அவள் சொல்லவும் அதற்கான காரணத்தை புரிந்து கொண்ட இருவரும் சரி ரெஸ்ட், நாங்க போயிட்டு வரோம் என்று சொல்லி விடை பெற்றனர். அவர்கள் சென்றதும் அவளும் தன் அறைக்கு சென்று ஓய்வெடுக்க ஆரம்பிக்க சிறிது நேரத்திலேயே வீட்டின் அழைப்பு மணி அடித்தது. வேலை செய்யவென வீட்டுக்கு வருபவர்கள் வேலை முடிந்ததுமே சென்று விடுவர். அதனால் நித்யா அன்று வீட்டில் தனியாகத்தான் இருந்தாள். நுழைவு வாயிலில் நிற்கும் காவலாளி வீட்டுக்கு வருபவர்களை விசாரித்துதான் அனுப்புவார் என்பதால் பயமின்றி அவள் கதவை திறந்தாள். அங்கே நாகரீகமாக கோட் டை என்று உடை அணிந்த ஒருவன் நின்றிருந்தான். நித்யா அவனை கேள்வியாக பார்க்கவும், வணக்கம் மேடம், நான் உங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கிறேன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டவன்,
இன்னைக்கு முக்கிய மீட்டிங் சம்பந்தமான ஃபைல் ஒண்ணு சார் வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டாராம். அத என்னை எடுத்துட்டு வர சொல்லி என்னை அனுப்பினார் மேம் என்று அவன் வந்த விஷயத்தை சொல்ல, அப்படியா? ஆனா மாமா என்கிட்ட எதுவுமே போன்ல சொல்லலையே என்று நித்யா கூறினாள். சார் மீட்டிங்ல பிஸியா இருப்பார் மேடம். போன் போட்டு உங்ககிட்ட விஷயத்த சொல்ல கூட அவருக்கு டைம் இருக்காது. அதான் என்ன அனுப்புனார். ஓ, ஆனா எந்த ஃபைல்னு எனக்கு எதுவும் விவரம் தெரியாதே, நான் எப்படி எடுத்து கொடுக்க? உங்களுக்கு தெரியாது. அதனால அவரோட ஆபீஸ் ரூம் வார்ட்ரோப்ல வச்சிருக்க ஃபைல் மொத்தமும் எடுத்துக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதுல தேவையானதை நானே எடுத்துப்பேன். எதுக்கும் அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு நான் எடுத்துறேன், கொஞ்ச நேரம் இருங்க என்றவள் கொஞ்சம் தள்ளி சென்று கார்த்திக்கின் அலைபேசிக்கு முயற்சி செய்தாள். ஆனால் அவன் அலைபேசி முழுவதுமாக பாட்டு பாடி நின்று போனது. 2 முறை முயற்சித்து பார்த்தாள். ஆனால் அப்போதும் அவன் அவளது அழைப்பை ஏற்கவில்லை. அதற்குள் வந்திருந்தவனோ, மேம், நான் தான் சொன்னனே சார் மீட்டிங்ல இருப்பாருன்னு, அதனால அவரை உங்க கால அட்டன் செய்ய மாட்டார் மேடம். அதுவும் இல்லாம அர்ஜென்ட்டா அந்த ஃபைல் அங்க தேவை மேடம். அதை கொடுக்க நீங்க லேட் பண்ணீங்கன்னா நம்ம கம்பெனி நஷ்டத்தை சந்திக்க வேண்டி வரும் என்று பயம் காட்டினான். நித்யாவிற்கு என்ன செய்ய வேண்டும் என்று புரியவில்லை. அவளுக்கு தெரிந்து கார்த்திக் இதுவரை இப்படி ஆட்களை அனுப்பி எதையும் கொடுத்து அனுப்ப சொன்னதில்லை. அதனால் வந்தவனிடம் அவன் கேட்ட கோப்புகளை கொடுக்க யோசனையாக இருந்தது. ஆனால் வந்தவன் அது அவசியமாக தேவை என்பது போல் சொல்லவும் கொடுக்காமல் இருக்கவும் முடியவில்லை. என்ன செய்வது என்று அவள் விழிக்க, மேம், இப்படி யோசிச்சிங்கன்னா எப்படி? ப்ளீஸ் மேம், அது இப்ப ரொம்ப முக்கியம். அதை எடுத்துக்கிட்டு நான் ஆபீஸ் போலன்னா சார் என்னை திட்டுவார் மேடம். சொன்ன வேலையை சரியா செய்யலைன்னா என்னை வேலையை விட்டு கூட எடுத்துருவார் மேடம். ப்ளீஸ் மேடம் என்று அவன் கெஞ்சவும், சரி இருங்க எடுத்துட்டு வரேன் என்று அறைக்குள் சென்றவள் கார்த்திக்கின் அலுவலக அறைக்கு சென்று அழகாக அடுக்கி வைத்திருக்கும் கோப்புகளை கொண்டு வந்தாள். அதை ஒவ்வொன்றாக ஆராய்ச்சி செய்தவன் ஒரு குறிப்பிட்ட கோப்புகளை எடுத்தவன், மேம் கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா என்று கேட்க, நித்யாவும் உள்ளே சென்று தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்ததும் அதை வாங்கி பருகியவன், இதான் மேம் அந்த ஃபைல், ரொம்ப தேங்க்ஸ் மேடம் என்று சொல்லிவிட்டு அதை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டான். அன்று இரவு அனைவரும் சாப்பிடுவதற்கு முன்னரே கார்த்திக் வீட்டிற்கு வந்து விட்டான். ஞானசெல்வமும் அவனும் ஒன்றாகத்தான் வந்தனர். சிறிது நேரம் கழித்து சாப்பிடுவதாக சொன்ன கார்த்திக் நித்யாவிடம் கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்து வர சொல்ல, அவளும் இருவருக்கும் காஃபி கொண்டு வந்து கொடுக்க அதை இருவரும் குடித்து முடிக்கும் வரை அந்த ஃபைல் விஷயத்தை பற்றி கேட்கலாமா வேண்டாமா என்று தனக்குள்ளேயே பட்டிமன்றம் நடத்தியவள் கார்த்திக் காஃபி கோப்பையை கீழே வைக்கவும் ஒரு முடிவுக்கு வந்தவளாக, மாமா, நீங்க சொன்ன ஃபைல் கொடுத்துனுப்புனே, அவரு நேரத்துக்கு எடுத்துட்டு வந்தாரா மாமா என்று வந்தவன் சொன்ன பெயரை சொல்லி விஷயத்தை கேட்கவும், என்ன சொல்ற? யார் வந்தது? நான் யாரையும் அனுப்பலையே. எந்த ஃபைலை கொடுத்து அனுப்புன என்று அவன் பதட்டமாக கேட்கவும், ஏதோ தவறு நடந்திருப்பது புரிந்து நடந்ததை அவள் கூறவும் அதே பதட்டத்தோடு எழுந்தவன், அப்பா, யார் வந்தது? செக்யூரிட்டிட்ட என்ன சொன்னா? அவன் வந்தது சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருக்கா எல்லாம் பாருங்கப்பா என்று கட்டளை பிறப்பித்தவன் அவசரமாக தன் அலுவலக அறைக்கு செல்ல ஞானசெல்வம் காவலாளியை பார்க்க நுழைவு வாயிலுக்கு சென்றார். நித்திமா, யார் வந்தது? எங்ககிட்ட எதுவுமே நீ சொல்லலையே என்று குறிஞ்சியம்மாள் கேட்க, அது அந்த சமயம் ஞாபகத்துக்கு வரல பாட்டி. மாமா வரவும் தான் இந்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு பாட்டி என்று முழுதாக சொல்லி முடிப்பதற்குள் அவளுக்கு வார்த்தை தந்தி அடித்தது. சற்று நேரத்தில் கார்த்திக் கீழே இறங்கி வரவும் ஞானசெல்வமும் வந்தார். என்னப்பா, செக்யூரிட்டிட்ட கேட்டீங்களா என்று அவன் கேட்க, வந்தவன் அவனோட போட்டோவோட நம்ம கம்பெனி ஐடி கார்டு காட்டியிருக்கான் கார்த்தி. முக்கியமான விஷயம்னு நித்யாட்ட சொன்னதை தான் அவர்கிட்டையும் சொல்லியிருக்கான். அதான் அவர் உள்ள விட்டுருக்கிறாரு. பதிவாகி இருக்க வீடியோல பார்த்தா நமக்கு தெரிஞ்ச ஆள் போல இல்ல என்றவர், வந்தவன் என்ன எடுத்துட்டு போனான் கார்த்தி என்று கேட்க, முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் பத்திரமா தான் இருக்குப்பா. அவன் என்ன எடுத்துட்டு போனான்னு தெரியலையே என்றவன், ஆமா, அவன் என்ன எடுத்துட்டு போனான்னு பாத்தியா நித்தி என்று கேட்க, இல்ல, அவர் எதையோ எடுத்து பார்த்தாரு, அப்புறம் தண்ணி கேட்கவும் கொண்டு வர போன, அதுக்குள்ள தேவையானதை எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு என்றாள். வந்தவன் முக்கியமானதை தன்னோட மொபைல்ல போட்டோ எடுத்திருக்கணும்பா. அதான் நித்யாவை தண்ணி கொண்டு வர சொல்லி அனுப்பியிருக்கான். ஆனா அவனுக்கு முக்கியமானது எதுன்னு தெரியலையே என்றவன் நித்யாவை கோபமாக பார்த்து, நீ உன்னோட மூளையை உபயோகப்படுத்துறதே இல்லையா நித்தி? முக்கியமானது ரகசியமானதுன்னு தானே அதை வீட்டுல கொண்டு வந்து வைக்கிறது. அதை நானே எடுத்துட்டு போகாம ஏன் ஆளை அனுப்ப போறேன்? அப்படியே ஆளை அனுப்புனாலும் உன்கிட்ட போன் பண்ணி தகவல் சொல்ல மாட்டேனா? அப்படியே நான் சொல்லலனாலும் நீ என்கிட்ட கேட்க மாட்டியா என்று கேட்க, உங்களுக்கு போன் போட்டேன் மாமா, ஆனா நீங்க எடுக்கவே இல்லை அதான் என்று திக்கி திணறி கூறினாள். முக்கியமான மீட்டிங்னு நான் சைலண்ட்ல போட்டிருந்தேன், இன்னும் கூட அதை எடுத்து பார்க்கல.
சரி, நான் சைலண்ட்ல போட்டிருந்தா என்ன? அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாமே. இல்ல ஆபீஸ் லேண்ட்லைன் நம்பர் இருக்குல்ல, அதுக்கு பேசியிருக்கலாமே. அதை விட்டுட்டு இப்படி செஞ்சு வச்சிருக்க. இதனால என்ன நடக்க போகுதுன்னு வேற தெரியல என்று தலையை பிடித்து கொண்டு அவன் அமர, என்னம்மா நித்யா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்க கூடாதா? எல்லாமே நம்ம கம்பெனியோட சீக்ரெட் ஃபைல்ஸ். இப்போ இதுல எதை தேடி வந்தாங்களோ அதனால நமக்கு என்ன நஷ்டம் வரப்போகுதோ ஒன்னும் புரியல என்று ஞானசெல்வம் கூறினார். அதற்குள் 12வது வரைக்கும் படிச்சிருக்க, கொஞ்சமாவது ஜாக்கிரதையா நடந்துக்கணும் தெரியுதாடி? இப்படி கவனக்குறைவா இருந்து நஷ்டத்தை வர வச்சிட்டியே. கல்யாணம் ஆகியும் உனக்கு பொறுப்பு வரும் பார்த்தா ஏண்டி இப்படி இருக்க என்று வஞ்சி அவளை திட்டினாள். சரி, ஆள் ஆளுக்கு இப்படி அவளை திட்டுறதுனால ஏதாவது மாறிட போதா? வந்தவன் யாரு, எதுக்காக வந்தான்னு கண்டுபிடிங்க. நம்ம முருகன் நம்மள கைவிட மாட்டாரு. நமக்கு இதால எந்த பிரச்சனையும் வராது. ஆகிற வேலையை பாருங்க என்று குறிஞ்சி அம்மாள் பேத்திக்கு ஆதரவாக பேசினாள். வா கார்த்திக், போலீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்துட்டு அந்த வீடியோவை காட்டி ஆளை கண்டுபிடிக்க சொல்லுவோம் என்று ஞானசெல்வம் சொல்லவும் கார்த்திக் அவரோட புறப்பட்டான். வஞ்சி வேறு அடிக்கடி நித்யாவை திட்டிக் கொண்டிருந்தாள். அவளுக்குமே அவளை நினைத்து கோபமும் அழுகையும் சேர்ந்து வந்தது. இரவு அவர்கள் அறைக்கு வந்த கார்த்திக் அவளிடம் பேசக்கூட இல்லை. அவள் அருகிலும் வரவில்லை. அந்த 3 நாட்கள் இருவரும் விலகி இருக்க வேண்டும் தான். ஆனால் அதை சொல்லக்கூட வாய்ப்பில்லாமல் கார்த்திக் கோபத்தில் விலகி இருந்தது அவளுக்கு வருத்தத்தை கொடுத்தது. காலையிலும் நடந்த தவறை சரி செய்ய வேண்டும். அதுவும் என்னவென்றே தெரியாதது என்பதால் கார்த்திக் சீக்கிரமாவே அலுவலகம் கிளம்பிவிட்டான். அப்போதும் அவளோடு பேசவில்லை. அதில் அவள் வருத்தம் இன்னும் அதிகரிக்க, இதில் அந்த வீட்டில் வேலை செய்யும் 2 பெண்கள் வேறு யாருக்கும் கேட்காது என்று நினைத்து பேசியது வேறு நித்யாவின் காதில் விழுந்தது. நம்ம சின்ன ஐயாக்கு என்ன குறைச்சல்னு இந்த பொண்ணை கட்டி வச்சாங்கடி என்று ஒரு பெண் சொல்ல, ஏன் அழகா தானக்கா இருக்கு அந்த பொண்ணு என்று இன்னொரு பெண் கூறினாள். அழகா இருந்தா போதுமா? நல்ல விவரமா இருக்க வேணாமா? நேத்து என்ன நடந்துச்சு தெரியுமா? செக்யூரிட்டி தான் சொன்னாரு என்று நேற்று நடந்ததை அந்த பெண் அப்படியே கூறவும், அப்படியாக்கா? பாவம் சின்ன பொண்ணு, 12வது தான் படிச்சிருக்கு. பார்த்தா கொஞ்சம் பயந்த சுபாவமே இருக்கு. பேத்தியாச்சேன்னு பாட்டி விடாம பேரனுக்கு கட்டி வச்சிட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு செஞ்சிருக்கலாம். இனி என்ன பண்ண முடியும்? பாவம் சின்னையா, அந்த பொண்ணால இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்க போறாரோ என்று சொல்லி பெருமூச்சு விட, அதை கேட்ட நித்யாவிற்கோ வருத்தம் தாங்காமல் அந்த விபரீத முடிவுக்கு சென்றாள். ஒரு வழியாக பிரச்சனை என்னவென்று கண்டுபிடித்து அதை சரி செய்துவிட்டு அப்போதுதான் ஆசுவாசமாக கார்த்திக் தன் அலுவலகத்தில் அமர்ந்தான். நேற்று வீட்டிற்கு வந்து நித்யாவிடம் கோப்புகளை வாங்கியது யார்? அதில் அவன் என்ன குறிப்பை திருடிச் சென்றான்? அதனால் அலுவலகத்திற்கு என்ன பிரச்சனை வர காத்து கொண்டிருக்கிறது? இப்படி எந்த கேள்விக்கும் விடை தெரியாமல் இருந்தது. அதனால் வெகு காலையிலேயே அலுவலகத்திற்கு வந்தவன் அங்கு பணிபுரியும் ஊழியர்களோடு ஒரு சந்திப்பை ஏற்படுத்தியவன் நேற்று வீட்டில் நடந்ததையெல்லாம் கூறி அந்த புகைப்படத்தையும் காட்டினான். அதில் இருப்பவனை யாருக்கும் தெரியாத நிலையில் ஒருவர் மட்டுமே அவனுக்கு தெரியும் என்று கூறினார். நேற்று வீட்டுக்கு வந்தவன் இவர்கள் நிறுவனத்தின் இன்னொரு கிளையில் வேலை பார்த்தவன். அதுவும் சிறிது நாட்கள்தான். தனிப்பட்ட முறையில் அவன் ஒழுக்கமற்றவனாக இருந்ததால் அவனை பணியில் இருந்து நீக்கிவிட்டனர். அந்த கிளையின் நிர்வாக பொறுப்பை வேறொரு நம்பத்தக்க உறவினர் கையில் ஒப்படைத்திருப்பதால், அதுவும் அவன் சில நாட்கள் மட்டும்தான் அங்கு பணிபுரிந்திருக்கிறான் என்பதால் கார்த்திக் மற்றும் ஞானசெல்வத்திற்கு அவனை அடையாளம் தெரியவில்லை. இப்போது அவனை கண்டுபிடித்து சொன்ன ஊழியர் அந்த கிளையில்தான் முதலில் வேலை பார்த்ததால் அவனை அடையாளம் கண்டு கூறினார். அடுத்து உடனே அவனை கண்டுபிடிப்பதற்கான வேலைகள் துரிதமாக நடந்தது. தங்கள் நிறுவனத்தில் வேலை செய்ததால் அவனது தகவல்களை சேகரித்து காவல்துறையிடம் அதை சமர்ப்பித்து பின் காவல்துறையினர் அவனை தேடும் முயற்சியில் ஈடுபட்டு அவன் தலைமறைவாகி பின் அவர்கள் குடும்பத்தாரை மிரட்டி விசாரித்து அதில் பயந்து அவன் பதுங்கி இருக்கும் இடத்தை கூற அவனை காவல்துறையினர் கண்டுபிடித்தனர். பின் அவனை விசாரிக்க முதலில் எதையும் சொல்லாமல் மறைத்தவன் பின் சில பல அடிகள் வாங்கிய பின் உண்மையை கூறினான். அவனை அனுப்பியது கார்த்திக் நிறுவனத்திற்கு எதிராக செயல்படும் நிறுவனம். இருவருமே ஒரு புது ப்ராஜெக்டுக்காக விண்ணப்பித்திருக்க அந்த ப்ராஜெக்ட் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நேர்மை தவறி கூட செயல்பட இருந்த அந்த நிறுவனம் காவல்துறையிடம் மாட்டியிருக்கும் அவன் அந்த நிறுவனத்திற்கு வேலை கேட்டு சென்றிருக்க, அவன் முன்பு கார்த்திக்கின் நிறுவனத்தின் வேலை செய்ததை அறிந்து தங்கள் நிறுவனத்தில் அவனுக்கு வேலை கிடைக்க வேண்டுமானால் அவன் சில காரியங்கள் செய்தாக வேண்டும் என்று கூறி அவனை தங்கள் வேலைக்கு உபயோகப்படுத்திக் கொண்டனர். கார்த்திக் தயார் செய்திருந்த தொகையை விட குறைவாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக அதை அறிந்து வருவதற்கே அவனை கார்த்திக்கின் வீட்டுக்கு அனுப்பினர்.
இதெல்லாம் அறிந்த கார்த்திக் இன்றுதான் அந்த ப்ராஜெக்டிற்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள். அதுவும் இன்னும் 1 மணி நேரம்தான் அதற்கான கடைசி நேரம் என்பதை அறிந்து ஏற்கனவே அதற்கான விண்ணப்பத்தை முன்பே அனுப்பியிருந்தாலும் மீண்டும் தன் ஊழியர்களை வைத்து அவசர அவசரமாக இன்னொரு விண்ணப்பத்தை அனுப்பித்து வைத்துவிட்டுதான் நிம்மதியானான். வஞ்சகமான முறையில் தன்னை ஜெயிக்க நினைத்தவர்களை இந்த ப்ராஜெக்ட் தனக்கு கிடைப்பதாக தன் மூலமாகத்தான் அவர்களுக்கு பதில் அளிக்க வேண்டும் மனதில் நினைத்து புன்னகைத்துக் கொண்டவனை அலைபேசி அழைப்பு அழைத்து இந்த உலகிற்கு கொண்டு வந்தது. குறிஞ்சி அம்மாள் தான் அழைத்திருந்தார். அவன் அழைப்பை ஏற்றதும், கார்த்தி, நித்யாவை காணலப்பா என்று கவலையோடு கூறினார். நித்யாவை காணவில்லை என்ற செய்தி முதலில் அவனுக்கு அதிர்ச்சியை அளித்திருந்தாலும் என்ன நடந்தது என தெரியாமல் பயப்படக்கூடாது என்பதை புரிந்தவனாக, கோயிலுக்கு போயிருப்பா பாட்டி, வந்துருவா, நீங்க தேவையில்லாம பயப்படாதீங்க என்று ஆறுதல் சொல்ல, இல்ல கார்த்தி, அவ இன்னைக்கு கோயிலுக்கு போக கூடாதுப்பா, அதனால தானே நேத்து அவளை தனியா விட்டுட்டு நாங்க போனோம். அப்புறம் அவ இது வரைக்கும் தனியா வெளியே போனதில்லப்பா. ஒண்ணு உன்னோட இல்ல எங்களோட தான் போவா. மத்தியானம் நானும் வஞ்சியும் கொஞ்சம் படுத்து எந்திரிக்கலான்னு ரூமுக்கு போனதும் அவ வெளியே போயிருக்கா. போனையும் வீட்டுல வச்சுட்டு போயிட்டா. நேத்து வேற எல்லாம் அவளை திட்டிட்டீங்க. காலையில எழுந்ததுல இருந்தே யார்கிட்டயும் அவ பேசல. நான் சமாதானமா பேசும்போது கூட அவ எதுவுமே பதில் சொல்லவே இல்லப்பா. அதான் பயமா இருக்கு என்று அவர் கவலையோடு கூறினார். சரி, பயப்படாதீங்க பாட்டி. நித்யா தனியா எங்கேயும் போனதில்லைன்றதுனால உங்களுக்கு பயம். அவளும் எவ்வளவு நாள் தான் வீட்டுல அடைஞ்சு கிடப்பா. சரி, எல்லாம் திட்டிட்டோன்னு வருத்தத்துல கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலான்னு நினைச்சிருப்பா. கொஞ்ச நேரத்துல வந்துருவா என்று ஆறுதல் கூறினாலும் அடிக்கடி இப்படி அவள் ஏதாவது தவறு செய்வதும் அவன் கோபப்படுவதும் என்று நிகழ்வதால் ஏதாவது விபரீத முடிவுக்கு சென்றிருப்பாளோ என்று அவனுக்கே பயம் ஏற்பட்டது. அவ மட்டும் இப்படி ஏதாவது செய்யட்டும், அப்புறம் அவளுக்கு இருக்கு என்று மனதில் அவளை திட்டினான். ஏற்கனவே திட்டியதால் தான் இப்படி நடக்கிறது. இதில் இன்னும் வேறு அவளை திட்ட வேண்டுமா? முதலில் அவள் நல்லபடியாக கிடைக்கட்டும் என்று நினைத்தபடியே வீட்டிற்கு கிளம்பினான். போகும் வழியெல்லாம் எங்காவது அவள் தென்படுகிறாளா என்று அவன் கண்கள் பார்த்து கொண்டே வந்தது. அடிக்கடி வீட்டிற்கு அழைத்து வேறு நித்யா வந்து விட்டாளா என்று கேட்டுக்கொண்டான். இன்னும் வரல கார்த்திக். செல்வம் எதுக்கும் கோயில்ல பாத்துட்டு வரேன்னு போயிருக்கான். நீயும் எங்கேயாச்சும் தேடி பாரு கார்த்திக். அவளை நீ கூட்டிட்டு போன இடத்துக்கு எங்கேயாச்சும் அவ போயிருக்காளான்னு யோசிச்சு பாரு. வஞ்சி வேற அழுதபடி இருக்கா என்று குறிஞ்சி அம்மாள் சொன்னதும், சரி பாட்டி என்று அழைப்பை அணைத்தவனுக்கு அவள் எங்கே போயிருப்பாள் என்பது புரியாமல் குழம்பி போனான். கொஞ்சம் யோசித்து பார்த்தபோது எப்போதும் வேலை வேலை என்று அலுவலகத்திலேயே நேரம் போய்விடுவதால் தேனிலவு சென்று வந்ததிலிருந்து அவளை எங்கேயும் வெளியில் அழைத்துச் செல்லாமல் இருப்பது அவனுக்கே கொஞ்சம் மனதிற்கு உறுத்தலாக இருந்ததால் அப்போது புதிதாக வெளியாகி இருந்த ஒரு நல்ல திரைப்படத்திற்கு அவளை அழைத்துச் சென்றான். இருவரும் படம் பார்த்துவிட்டு வெளியே வந்ததும் ஒரு நல்ல ஹோட்டலில் சாப்பிட்டனர். பின் அவளை அங்கு அருகில் இருந்த பூங்காவிற்கு அழைத்துச் சென்றான். அவளுடன் அதிகம் பேசக்கூட நேரம் இல்லாமல் இருக்கவே அன்று ஏதேதோ பேசிக் கொண்டிருக்க அவளோ அங்கு விளையாடி கொண்டிருந்த குழந்தைகளை வேடிக்கை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். ஹே, நான் பேசுறத கேட்கிறியா இல்லையா என்று அவளை கேட்க அவளோ திருதிருவென விழித்தாள். அதுவே அவன் பேசியதை முழுதாக கேட்கவில்லை என்பதை அவனுக்கு உணர்த்த, அப்படி நான் பேசுனது கூட கேட்காம என்ன யோசனை என்று கேட்க, யோசனை எல்லாம் இல்ல மாமா, இந்த சின்ன குழந்தைங்க விளையாடுறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இப்படி பசங்க சரிக்கு சரிக்கு விளையாடுறாங்கல்ல, இப்படி நானும் சின்ன வயசுல ஒரு முறை விளையாடி இருக்கேன். ஆனா பின்னாடி ஒரு பையன் வேகமா சறுக்கிக்கிட்டே வந்து என்னை தள்ளி விட்டானா, அதுல இருந்து இதுல ஏறணும்னா எனக்கு பயம். ஆனா விளையாடணும்னு ஆசையாவும் இருக்கும் என்றாள். நிறைய தீம் பார்க்ல பெரியவங்களே இப்படி சறுக்கி விளையாடலாம் இருக்கு. அதுவும் ஸ்விம்மிங் பூல்ல விழலாம், ஜாலியா இருக்கும். உன்னை ஒரு நாள் கூட்டு போறேன் என்று அவன் சொல்ல, இப்பெல்லாம் இப்படி விளையாடலாம் ஆசை இல்ல மாமா. இப்படி இந்த பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்கிறத பார்த்தாலே போதும், மனசுல இருக்க பாரம்லாம் இறங்கிடாம் போல இருக்கு என்று அந்த விளையாடும் பிள்ளைகளை பார்த்து கொண்டே கூறியவள், இது எந்த இடம்? இந்த பார்க் பேர் என்ன? நம்ம வீட்டுல இருந்து கிட்டமா இல்ல தூரமா என்றெல்லாம் கேள்விகள் கேட்டாள். அதற்கு அவனும் பதிலளித்தான். ஒருவேளை அந்த பூங்காவிற்குத்தான் சென்றிருப்பாளோ என்று யோசித்தவன் வண்டியை பூங்கா இருக்கும் திசைக்கு செல்ல திருப்பினான். பூங்காவை சென்றடைந்தவன் வேகமாக காரை பார்க் செய்துவிட்டு பூங்காவின் உள்ளே நுழைந்தான். நித்யா இங்கு இருக்க வேண்டும் என்று மனதில் வேண்டுதல் வைத்தபடியே பூங்காவின் ஒரு பகுதி விடாமல் கண்களால் தேடியபடி அவன் கால்கள் பயணித்துக் கொண்டிருக்க, அதே சிறுவர்கள் விளையாடும் இடத்தில் கன்னத்தில் கை வைத்தபடி நித்யா அமர்ந்திருந்ததை பார்த்ததும் தான் அவனுக்கு நிம்மதி உருவானது. அதே சமயம் அவளை காணவில்லை என்று அனைவரையும் கலவரப்படுத்திவிட்டு
இங்கு வந்து ஆற அமர அவள் உட்கார்ந்திருப்பது ஒரு பக்கம் அவனுக்கு கோபத்தையும் வரவழைத்தது. இங்கு தான் வரப்போவது என முடிவெடுத்தவள் பாட்டி இல்லை அத்தையிடம் சொல்லிவிட்டுதான் வந்தால் என்ன? இல்லை தனியாக அனுப்ப மாட்டார்கள் என்றால் கையோடு அலைபேசியை கொண்டு வந்து இங்கு பூங்காவிற்கு வந்திருக்கிறேன் என்று வீட்டில் உள்ளவர்களுக்கு தகவல் தெரிவித்திருக்கலாம். இப்படி ஏதும் செய்யாமல் மற்றவர்களை கலங்கடித்துவிட்டு அவள் அமைதியாக அமர்ந்திருப்பதை பார்த்ததும் கோபத்தோடு அவள் அருகில் சென்றவன், இப்படி என்ன டென்ஷன் படுத்தி பாக்குறதுல உனக்கு சந்தோஷமா நித்தி? தப்பு செஞ்சா கோபப்படுவாங்க, அதுக்காக திட்டினா இனி அது போல செய்யக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா நீயோ மேல மேல கோபத்தை வரவழைக்கிற மாதிரியே ஏதாவது செய்யற. உன்னை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதோ தெரியல என்று அவன் கொஞ்சம் குரலை உயர்த்தி பேச, ஆமா, நான் உங்களுக்கு இப்படி ஏதாவது கஷ்டத்தை கொடுத்து கோபத்தை வர வைக்கிறேன். நான் எல்லாம் மாறவே மாட்டேன் போல. பேசாம நான் உங்களுக்கு வேண்டாம் மாமா. இப்படி என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்டு நீங்க ஏன் கஷ்டப்படணும்? பேசாம என்ன டைவர்ஸ் செஞ்சிருங்க என்று ஏதோ முடிவெடுத்தவள் போல தீர்மானமாக கூறினாள். இப்படி ஒரு பதில் அவளிடமிருந்து வரும் என்று எதிர்பார்க்காதவன் ஏதோ சொல்ல வர, ஏற்கனவே அவன் குரல் உயர்த்தி பேசியதில் அருகில் இருப்பவர்கள் இவர்கள் மேல் கவனம் வைக்க, இனியும் இங்கு நின்று பேசுவது சரியாக வராது என்பதால் நீ முதல்ல வீட்டுக்கு வா, அப்புறம் டைவர்ஸ் பத்தி பேசலாம் என்று சொல்லியபடியே அவளது கைப்பிடித்து அங்கிருந்து வேகமாக அழைத்துச் சென்றான்.